சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியுள்ள இலங்கை கனேடிய உயர்ஸ்தானிகர். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஆய்வு. பாகிஸ்தான் பிரதமரின் விசேட உதவியாளர் இலங்கை விஜயம். பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட திட்டம். யாழில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட ராணுவ சிப்பாய் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. பிரஜாசக்திக்கு எதிரான பிரேரணை பருத்தித்துறை பிரதேச சபையில் நிறைவேற்றம். வானூர்தி விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் உயிரிழப்பு. மாநில அரசு சார்பில் 3 நாள் அரசுமுறை துக்கம். உக்ரைனில் பயணிகள் தொடர்ந்து மீது ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதல். பயங்கரவாத தாக்குதல் என்கிறார் ஜெலன்ஸ்கி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுடன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடக்கிற்கான 2 நாட்கள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டிருந்த இலங்கை மற்றும் மாலைதீவிற்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுடன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கனடா தூதுவருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் மாலை யாழில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், எதிர்கால அரசியல் நகர்வுகள் உள்ளிட்ட முக்கியமான பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலானது 2 மணி நேரத்திற்கு மேலாக இடம்பெற்றுள்ளதுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணை தலைவர்கள் மற்றும் கட்சியின் செயலாளர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியுடனும் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. சந்திப்பில் தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளையும் நிலைப்பாட்டினையும் கனடா தொடர்ச்சியாக ஆதரித்து வரும் பின்னணியில் அதற்காக இலங்கை தமிழரசு கட்சியினர் நன்றி தெரிவித்ததோடு தொடர்ந்தும் எதிர்காலத்தில் அத்தகைய ஆதரவை நாம் நாடி நிற்பதை அவருக்கு தெரியப்படுத்தியதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் பிரதமரின் கைத்தொழில் மற்றும் உற்பத்தி துறைகளுக்கான விசேட உதவியாளர் ஹரூன் அக்தர் கான் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை சென்றுள்ளார். இலங்கை கூட்டு பொருளாதார ஆணைக்குழுவின் 13வது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தான் பிரதமரின் கைத்தொழில் மற்றும் உற்பத்தி துறைகளுக்கான விசேட உதவியாளர் ஹரூன் அக்தர் கான் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கையை சென்றடைந்துள்ளார். இந்த கூட்டத்தொடர் இலங்கையின் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பாகிஸ்தான் பிரதமரின் விசேட உதவியாளர் ஹரூன் அக்தர் கானுடன் தூதுக்குழுவினராக அந்த நாட்டின் மேலும் 5 உயர் அதிகாரிகளும் வருகை தந்துள்ளனர். பிரஜாசக்திக்கு எதிராக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளரால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பிரதேச சபையின் புதிய ஆண்டிற்கான பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வு தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தலைமையில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிரஜாசக்திக்கு எதிராக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளரால் பிரேரணை முன்வைக்கப்பட்டது. தவிசாளரால் கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு 10 வாக்குகள் ஆதரவாகவும் 5 வாக்குகள் நடுநிலைமையாகவும் 4 வாக்குகள் எதிராகவும் ஒருவர் சபை அமர்வில் கலந்து கொள்ளவில்லை. இதனால் பிரஜாசக்திக்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்ட ராணுவ சிப்பாய் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
யாழ் சாவகச்சேரி தம்பு தோட்டத்தில் அமைந்துள்ள 523வது ராணுவ படைப்பிரிவு முகாமில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை 6 மணி அளவில் குறித்த ராணுவ சிப்பாய் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல் பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதுடைய HMWP பண்டார என்ற சிப்பாய் படுகாயமடைந்துள்ளார். வயிற்று பகுதியில் படுகாயம் அடைந்த ராணுவ சிப்பாய் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலை மாற்றப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் தெரியாத நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கொழும்பு கொள்ளுப்பிட்டிய பகுதியில் அமைந்துள்ள இசை பாடசாலையொன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய ஒருவரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தொலைக்காட்சி நடிகரின் மகனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் இசை பாடசாலைக்கு அருகில் அமைந்துள்ள இரவு விடுதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொலைக்காட்சி நடிகர் தற்போது உயிரிழந்து விட்டார் எனவும் இரவு விடுதியின் உரிமையாளரான அவரது மகன் பாதாள உலகத்துடன் தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளது. அவர் துபாய்க்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி ஒரு பாதாள உலகக்குழு இரவு விடுதிக்குள் நுழைந்து தீ வைத்து அழித்தது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் பலர் தீ காயமடைந்தனர். கடந்த ஆண்டு நடந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் எதிர்வரும் 29ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்பு நடத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போதைய துப்பாக்கிச்சூடு தொடர்பாக இசை பாடசாலை கட்டடத்தை சுற்றி தானியங்கி துப்பாக்கி தோட்டாக்களை கொள்ளுப்பிட்டி காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரில் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியது CCTV காட்சிகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொலைக்காட்சி நடிகரின் மகனுக்கு எதிரான பாதாள உலக கும்பலை சேர்ந்த இருவர் இசை பாடசாலையை இரவு விடுதி என்று தவறாக கருதி துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை கொள்ளுப்பிட்டி காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள லத்திரனியல் நுழைவாயில்கள் இன்று முதல் உத்தியோகபூர்வமாக திறக்கப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. 4 இலத்திரனியல் நுழைவாயில்கள் இவ்வாறு திறக்கப்படுவதாக திணைக்களத்தின் பிரதம குடிவரவு அதிகாரி ஜோட் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதி உதவியுடனேயே இந்த ஈஹோட் எனப்படும் இலத்திரனியல் நுழைவாயில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் ஊடாக விமான நிலையத்தின் வினைத்திறனை அதிகரிக்க முடியும் எனவும் பிரதம குடிவரவு அதிகாரி ஜோட் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் அச்சமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பிரதி பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் காரணமாக போதைப்பொருள் வர்த்தகர்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் சிலர் தன்னார்வ அடிப்படையில் சரணடைய ஆயத்தமாகியுள்ளதாகவும் பிரதி பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். விச போதைப் பொருளை முற்றுமுழுதாக நாட்டிலிருந்து இல்லாதொழிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் வெற்றிகரமாக கிரமமான அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் போதைப்பொருள் வர்த்தகர்கள் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் கடைபிடிக்கப்படும் சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு முன்னாயத்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த ஆண்டு சிவராத்திரி தினத்தில் பல பக்கங்களில் இருந்தும் பல மக்கள் வருகை தர இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. திருக்கேதீச்சர ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மிகவும் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு முன்னாயத்த கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பல திணைக்களங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள், சுகாதாரம், மின்சாரம், நீர் விநியோகம், உணவு வழங்கல் உட்பட பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை வேம்படி பகுதியில் பார ஊர்தி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. மருதங்கேணியில் இருந்து சீமெந்து பொதிகளுடன் ஆழியவளை நோக்கி பயணித்த குறித்த பார ஊர்தி உடுத்துறை வேம்படி பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது பார ஊர்தியில் பயணித்தவர்களுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த மருதங்கேணி போக்குவரத்து காவல்துறையினர் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த விபத்து நடந்த பகுதியில் உரிய வீதி குறியீடுகள் இல்லை என்பதாலேயே இந்த பகுதியில் அதிகளவான விபத்துகள் இடம்பெற்று வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் பயணித்த வானூர்தி விபத்துக்குள்ளானதில் அஜித் பவார் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். பராமதியில் நடைபெறும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற போதே வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவரது மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மாநில அரசு சார்பில் 3 நாள் அரசு முறை துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மும்பையில் பராமதிக்கு 8 பேர் இருக்கை கொண்ட விமானம் புறப்பட்டு சென்றுள்ளது. இந்த விமானத்தில் துணை முதல்வர் அஜித் பவார் உட்பட 6 பேர் பயணம் செய்துள்ளனர். பராமதியில் விமானம் தரையிறங்க முயன்ற போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கீழே விழுந்துள்ளது. இதனால் விமானத்தில் தீ பற்றியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு மீட்பு குழுவினர் விரைந்தனர். நீண்ட நேரம் போராடி மீட்பு பணி மேற்கொண்டனர். இந்த விபத்தில் துணை முதல்வர் அஜித் பவார் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனில் பயணிகள் தொடருந்து மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். ஏனைய பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடைபெற்று வருகின்றது. உக்ரைனுக்குள் நுழைந்த ரஷ்ய படைகள் பல பகுதிகளை கைப்பற்றியுள்ளன. உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அண்மையில் முதல் முறையாக ரஷ்ய உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையே நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்திருந்தது. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் கார்கிவ் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தொடருந்து மீது ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியது. இந்த சம்பவத்தில் 5 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் பயங்கரவாத தாக்குதல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த ஒரு நாட்டிலும் பொதுமக்கள் செல்லும் தொடருந்து மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தினால் அது பயங்கரவாதமாகவே கருதப்படும் எனவும் இதில் எந்தவிதமான ராணுவ நோக்கமும் இருக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தெற்கு நகரமான ஒடோஷாவில் ரஷ்யா நடத்திய 50க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியுள்ள இலங்கை கனேடிய உயர்ஸ்தானிகர். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஆய்வு. பாகிஸ்தான் பிரதமரின் விசேட உதவியாளர் இலங்கை விஜயம். பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட திட்டம். யாழில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட ராணுவ சிப்பாய் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. பிரஜாசக்திக்கு எதிரான பிரேரணை பருத்தித்துறை பிரதேச சபையில் நிறைவேற்றம். வானூர்தி விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் உயிரிழப்பு. மாநில அரசு சார்பில் 3 நாள் அரசு முறை துக்கம். உக்ரைனில் பயணிகள் தொடருந்து மீது ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதல். பயங்கரவாத தாக்குதல் என்கிறார் ஜெலன்ஸ்கி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.